வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். Stone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு. at காட்டுப்பாக்கம் போரூர். சிறந்த எதிர்க்கட்சி தலைவராக செயல்படுவது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி முன் வச்சு கலாய்வுல முதலிடத்தில் அண்ணாமலையும் 2000 சீமானும் 3வது எடப்பாடி அடிமையாக கொத்தடிமையாக மாற்றப்பட்டிருக்கார ஒழிய கட்சியை எம்ஜிஆர் ஒரு கட்சி அடமான வைத்து விட்டார் தன் தேவைக்காக. மற்றபடி அவருக்கு தேவைக்காக பார்த்து நடத்துற ஒழிய மக்கள் தேவைக்கு நடத்தல. அடுத்த முறை பாத்தீங்கன்னா கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்கீங்க. பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி எப்ப வச்சாங்களோ அப்பயே முடிஞ்சு போச்சு. அது இல்லாம அதுல பெரிய மைனஸ் அண்ணாமலை எடுத்து பெரிய மைனஸ். அமித்ஷா இங்க சென்னையில வீடு எடுத்து பங்களா எடுத்தாங்கன்னா கூட வெற்றி பெற முடியாது. விஜய் கூட சேர வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவர் 2030 டார்கெட் உதயநிதியா விஜயா அப்படின்ட்டு. நான் கேட்க விஜய் சமுதாய தியாகியா? விஜய் அப்படி செய்தனா சொல்ல போனா ஏன் இத்தனை விவோ வகுப்பில் வச்சுக்கிறீங்க? துட்டு இல்லாம சும்மா பிரசாந்த் கூவிட்டு போவானா? இல்ல ஆதவரியா தம்பி லாபம் இல்லாம கூவானா? நாட்டுக்காக உழைக்கிறாங்க கிடையாது, அது பிசினஸ். அது மாதிரி விஜய் அவர்களுக்கு இது மாதிரி பெரும் தாக்கமான ஓட்டு வரும். அது அடுத்த பார்லிமெண்ட்லயும் வரணும். என்ன கூட 100 கோடி கொடுங்க, வேணா வருங்கால முதலமைச்சர் வாழ்க்கை சொல்றேன். ஏங்க ப்ரொபஷனல் அது பேச முடியாது. அது காசு. ஃபைன்டம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிங். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் IPDS பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மதிப்பிற்குரிய திரு திருநாவுக்கரசு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். என் தமிழ் தாய்வர்களுக்கும் உங்கள் ஃபைன்டம் மீடியா சேனலுக்கும். சிறந்த எதிர்க்கட்சி தலைவராக செயல்படுவது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி முன் வச்சு கலாய்வுல ஃபர்ஸ்ட் இடத்துல அண்ணாமலை இருக்கிறாரு. செகண்ட் இடத்துல சீமான் இருக்கிறாரு. தேர்ட் இடத்துல EPS, 4th விஜய், 5th அன்புமணி இருக்கிறாரு. ஆக்சுவலாக தமிழ்நாட்டுடைய அஃபிஷியல் சட்டமன்ற எதிர்க்கட்சியினுடைய தலைவராக EPS தான் இருக்கிறாரு. ஸோ அவர் எதிர்க்கட்சி தலைவராக செயல்படலையா? நீ கொஸ்டின் படிக்கணும். அதாவது எப்படின்னா, தமிழகத்தின் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் செயல்பாடுன்னு கேட்டா அதுக்கு ஒரு கொஸ்டின் வச்சிருக்கேன். அது நன்று பாராட்டுன்னு இருக்கு. எடப்பாடி அது தனி. இது தமிழகத்தில் எதிர்கட்சிகள் செயல்பாடு அப்படின்னு பாக்குற போது திமுக அப்பனம் சுப்பனம் பாமரம் கூட சொல்லுவான், எப்ப மரணடி அடிச்சாரப்பா அண்ணாமலை திமுக ஏத்து அப்படின்னு சொல்றது எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்களே ஒரு ஊடகவியலாளர் திமுக வச்சு எப்படி சம்பவம் பண்ணாலும் உங்களுக்கு தெரியும். போட்டு அடின்னு அடிச்சு இது பண்றது உங்களுக்கு எல்லாமே தெரியும். அப்படி பார்க்குறோம் மக்கள் மத்தியில் 4 ஆண்டுகளா இந்த அரசுக்கு எதிர்ப்பாக யார் அதிகமாக குரல் கொடுத்தது, அவங்களுடைய தாக்கம் இருக்குதான்னு பார்க்கிற போது அது முதலிடத்தில் அண்ணாமலையும் 2000 சீமானும் 3வது எடப்பாடி வர்றாரு. எடப்பாடி சட்டமன்ற எதிர்க்கட்சியில் வந்தார ஒழிய அப்பப்போ பேட்டி கொடுத்தாங்க ஒழிய மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சி, ஒரு புரட்சி, ஒரு வாக்கு அரசை பெறுவதற்கான கவர்ச்சியை உருவாக்குறதெல்லாம் அவருக்கு மைனஸ். இல்லைன்னா பிளஸ் அமைஞ்சிருக்கும். இந்த 4 ஆண்டுகள கட்சியும் தன்னையும் கட்சி அலுவலகத்தையும் தன்னையும் காப்பாற்றிக் கொள்ளதான் போராடினார் ஒழிய நாட்டு மக்கள் முன்னேற்றத்திற்காக, பொருளாதார வளர்ச்சிக்காக, ஏழை எளிய மக்களுக்காக, தன்னலத்திற்காக பாதுகாத்தார ஒழிய தன்னலத்திற்காக பாஜக அடமான கட்சியை வைத்தார ஒழிய அம்மா ஜெயலலிதா அம்மையார் எம்ஜிஆர் உருவாக்கின கட்சியை தன்னுடைய சேலத்தில் இருக்கிற ஆத்தூர்ல இருக்கிற இளங்கோவுக்கும் சம்பந்திக்கும் ஈடியில் மாற்றப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் அடிமையாக கொத்தடிமையாக மாற்றப்பட்டிருக்கார ஒழிய கட்சியை எம்ஜிஆர் ஒரு கட்சி அடமான வைத்து விட்டார் ஒழிய தன் தேவைக்காக. மற்றபடி அவருக்கு தேவைக்காக பார்த்து நடத்துற ஒழிய மக்கள் தேவைக்கு நடத்தல. அப்படி இருக்கிற போது இந்த இடத்துல அவர் இந்த 4 ஆண்டுல தன்னை காப்பாத்திக்க இதுவரையும் போடுற இன்னும் கொடிய பிரச்சனை ஓடி இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலை மக்கள் மத்தியில திமுக எதிர்ப்பா எங்க உருவாக்கினாங்க அலை, அந்த அலையோ ஒரு பேரலையோ உருவாக்கல. இதே ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி இருந்த போது எடப்பாடி இந்த போய் எப்படி உருவாக்குறாங்க, ஒரு இமேஜ் உருவாக்குறாங்க. அந்த மாதிரி இமேஜ் உருவாக்காத போது எப்படி எடப்பாடி இதுக்கு மேல உருவாக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ 4 வருஷம் கேப், பெரிய கேப். இந்த கேப்பை ஃபுல் பண்ணக்கூடிய அளவுக்கு மெட்டீரியல் எடப்பாடிட்ட இல்லை, நாலேஜ் இல்லை, மேட்டர் இல்லை, சப்ஜெக்ட் இல்லை, வேற ஒன்றும் இல்லை. அது அண்ணாமலை ஒரு ஃபேக்டர். அடுத்த முதல்வராக தேர்ந்தெடுக்கக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா 73% மக்கள் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. உங்க கலாய்வுல ஆமாங்க. அதிமுக திமுகங்க 2 கட்சிக்குள்ள அப்படின்னா யாருங்க வருவா? அப்படிதானே வரும். அதிமுக திமுக தானே வரும். அந்த இடத்துல பார்க்கும்போது எடப்பாடி அவர்கள் ஒரு பரிச்சயமான முகமா தானே மக்களுக்கு இல்ல. அந்த கட்சிக்கு பெரிய கட்சி எம்ஜிஆர் உருவாக்குனா ஜெயலலிதா அம்மையார் செயல்பட்ட ஒரு பெரிய கட்சி. அந்த பெரிய கட்சி 2வது இருக்கு. திமுக அதிமுக அடுத்து. சரி, நான் கேட்கிறேன், யாருக்கு வாக்குற இடத்துல மற்ற விஜய் முதல் 2வது இருக்காரா? இல்ல பிஜேபி 2வது இருக்கா? ஃபர்ஸ்ட் செகண்ட் திமுக அதிமுக தானே. அப்புறம் போது ஃபர்ஸ்ட் செகண்ட் திமுக அதிமுக போது அப்படின்னா முதலமைச்சர் 2 பேருக்குள்ள தானே. அப்புறம் இதுல என்ன கணக்கு உங்களுக்கு பொருத்தம் இல்லாம இருக்கு? ஸோ திமுக அதிமுக ஃபர்ஸ்ட் இடம் 2வது இடம். அப்புறம் போது மற்றவங்க மற்ற இடத்துல வராங்க. ஸோ இதுல என்ன உங்களுக்கு சந்தேகம் ஏற்படுது? அடுத்த முறை பாத்தீங்கன்னா கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்கீங்க. இப்போ அப்படி கூட்டணி ஆட்சி அமையும் போது அது மற்ற எல்லா பெரிய கட்சிகளும் ஏற்க தயாரா இருக்கா?
திமுக அதிமுக தலைமை வருங்காலத்தில் கூட்டணி ஆட்சி அமைய வாய்ப்பு இருக்கிறது. இந்த சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி ஆட்சி அமைவதற்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஏன்னா பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி எப்போ வச்சாங்களோ அப்பயே முடிஞ்சு போச்சு. அது இல்லாமல் அதில் பெரிய மைனஸ் அண்ணாமலை எடுத்து பெரிய மைனஸ். நயனாதரன் வந்து தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஒரு 11.25% வாக்குகளை பெறக்கூடிய தலைவராக இல்லை. நோட்டாவிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்கிற சூழ்நிலையில் நயனாதரன் இருந்து கொண்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற போது கப்பல் மூழ்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு நாளும் அதை மீட்டெடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கிற போது எப்படி இந்த கப்பல் வெற்றி பெற்று கடை போய் சேராது. ஸோ அப்புறம் பாமக இல்லாமல் அப்பனும் பிள்ளையும் அடிச்சுக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து தேமுதிக வந்து ஜனவரி மாதம் முடிவு செய்யப்படும் சொல்றாங்க. இது திமுக உடனே வலுவா இருக்குது, தொகுதி வரையும் முடிவு பண்ணி அவங்க இறங்கி வேலை பார்த்துருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட சொல்லுக்கப்போ அந்த தேர்தல் அரசியல் அவங்க கட்டமைப்பு ஒழுங்கா பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்ற போது இங்க இந்த மாதிரி குழப்பம் இருக்கும்போது இந்த இதெல்லாம் ஒற்றுமை அடைஞ்சு வாய்ப்பு கூட்டணி உருவாக்கி எந்தெந்த தொகுதி முடிவு செய்யப்பட்டு களப்பணி போறதுக்குள்ள திமுக வந்து அவன் தொகுதி இந்த குறிப்பிட்ட எதிரிகளுடைய தொகுதி ஃபிக்ஸ் பண்ணி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் எவ்வளவு சாதகம் இருக்கு. ஸோ இந்த அணி வந்து வீக் ஜோன். ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி வீக்கான அணி, அதாவது வெற்றி பெற அணி. அமித்ஷா வந்து இங்க சென்னையில வந்து வீடு எடுத்து பங்களா எடுத்தாங்கன்னா கூட வெற்றி பெற முடியாது. சாணக்கியராக வட மாநிலத்தில் இருக்கலாம். தமிழ்நாட்டில் சொல்ற கிரவுண்ட்ல வந்து தொண்டர்கள் மத்தியில வந்து ஜெல் ஆகலையா? ஜெல் எங்க இருக்கு? ஜெல் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? எதுக்கு யூஸ் பண்ணுவோம் சொல்லுங்க, எனக்கு தெரியல. ஜெல் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? தலைமுடிக்கு. அது கூட யூஸ் பண்ண முடியாது. நிறைய பேர் ஜெல்லுங்கிறீங்க. ஜெல்லே இல்லையே, தொண்டனே இல்லையா? பிஜேபியில் எங்கேயோ தொண்டை இருக்கா? 1000, 2000, 3000 கேஸ்ல வச்சுக்கிட்டு டிவாங்க கூட மாவட்டத்தில் வக்கலாத வச்சுட்டு நீங்க மாவட்ட பிஜேபி வந்து ஒரு கட்சி ஒரு தேர்தல் பட் டைம் அதை வேஸ்ட் பண்ணி பேசுறீங்க. பிஜேபி தமிழ்நாட்டில் இல்ல. அண்ணாமலையோட சொல்லி முடிச்சு. அண்ணாமலை மறுபடியும் பாஜக ஸ்ட்ராங்கா வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கு இந்த பாஜக. அது அண்ணாமலையால் ஏற்படுத்தும் ஒத்துக்கிறேன். அது அண்ணாமலையால். அண்ணாமலை இல்லாத வேறொரு நபர் வந்ததனால் வளர்ச்சி வீழ்ச்சி தான். அண்ணாமலை இல்லைன்னா தமிழ்நாட்டை காப்பாத்துறதுக்கு ஒரு நாதி இல்லை அப்படின்னு உண்மை நியாயம் தான், இல்லைன்னு சொல்லல. உண்மையோ அவருடைய பாராட்டுறேன். ஏன்னா விஜய் அவர்கள் வந்து அரசியல் சினிமாவை பார்த்து வந்தார். உதயநிதி வந்து பாத்தீங்கன்னா தாத்தா அப்பா ரூபத்துல வந்தார். ஒரு விவசாய குடும்பத்துல நான் வந்தபோது விவசாய குடும்பத்துல வந்து ஒருத்தவங்க தலைவராகிறேன்னா எவ்வளவு கஷ்டம்னு நமக்கு தெரியும். அப்புறம் ஒரு விவசாய கூட்டத்தில் ஐபிஎஸ் படிச்சுட்டு வந்து இன்னைக்கு அரசியல வந்து தாக்கு பிடிச்சி நின்று மக்கள் முதல்ல இந்த அளவுக்கு ஒரு தேசிய கட்சி தமிழ்நாட்டை ஏற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை நூற்றாண்டுகளுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா திராவிட இயக்கங்களை மீறி வேற யாரும் வரவிடாம பார்த்துக்கிட்டாங்க. காங்கிரஸ் ராஜாதி பக்தரோட முடிஞ்சு போச்சு. அப்படின்ற சூழ்நிலை வந்து ஒரு தேசிய கட்சி வந்து வளரவே முடியாதுங்க. காங்கிரஸ் அப்படி பார்த்துக்கிட்டாங்க. இடதுசாரி ஆகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், பிஜேபி ஆகட்டும், கமலாலயம் காப்பு கொடுக்க கமலாலயமே பார்த்துட்டு இருந்தாங்க. அதை மாற்றி கான்செப்டை மாற்றி இந்த அளவுக்கு ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்தி 11.27% கொண்டு வந்து பெரிய சாதனை. அந்த சாதனை வந்து அவரால் தான் உழைப்பால் தான் வேற யாரும் இப்போ நயனார் முறியடிக்க முடியாது. இப்போ இதே ஒன்றும் இல்லை. நயனார் பாருங்க, நோட்டா கெனியா ஓட்டு வாங்குறாருன்னு பாருங்க. இப்போ எழுதி வச்சுங்க அடுத்த எலெக்ஷன்ல. அதாவது தலைவருக்கான அரசியல் தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு மாநில தலைவருக்கான அரசியல் தான் நடக்க முடியும். தேசியத்துக்கான அரசியல் இல்லை. இங்க மாநில தளம்பிய அரசியல் தான் ஒர்க் அவுட் ஆகும். அப்படி பார்க்குற போது அண்ணாமலை அப்படி பார்த்தாங்க, ஒர்க் அவுட் ஆச்சு. இனி வருங்காலத்துக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. இல்ல எந்த கட்சிக்கு அதிக வாக்குகள் கிடைக்கும் அப்படிங்கிற இடத்துல வந்து விஜய்க்கு கிட்டத்தட்ட 11% கிட்ட கொடுத்துருக்கீங்க. ஆமா. சோ அதை நம்ம பார்க்கும்போது எனக்கு என்ன கேள்வி எழுது அப்படின்னா, அப்ப எந்த கட்சியினுடைய வாக்குகளை வந்து டோட்டலா வந்து பிரிக்கிறார் நினைக்கிறேன். அதையும் சொல்லியிருக்காங்க. அதையும் சொல்லி ஃபர்ஸ்ட் திமுக சொல்றீங்க, 2 அதிமுக, 3 விசிக, 4 நாத்தாக்கா, 5 வந்து பாஜக பாமகன்னு சொல்றீங்க. அதுதான் பிரிக்க போகுது. அந்த கட்சி ஓட்டு சேர்ந்தா 18% ஓட்டு. எங்க ஓட்டு வரும்? 78% போட்டு போலிங் போதுங்க. அது போலிங் ஆச்சுன்னா எந்த பார்ட்டியை ஓட்டு போகணும்ல. அந்த எந்த பார்ட்டி ஓட்டு போகிற போது திமுக, அதிமுக, பாஜக, பாமக, நாத்தாக்கா, விசிகா ஓட்டு போகுது. அரசியல் எதிரியான திமுக எதிர்ப்பு வாக்குகளே அவரும் கொஞ்சம் அறுவடை செய்யறாரு. ஆமா. அப்ப திமுக எதிர்ப்பு வாக்குகளை விஜய் வந்து அறுவடை செய்யறாரு அப்படின்னா அது அதிமுக வாக்குகளே பாதி பிரிக்க. ஆமா, அதெல்லாம் போறதுனால எடப்பாடி முதலமைச்சர் ஆக முடியாது. எடப்பாடிக்கு மைனஸா போயிருக்குது. விஜய் வந்து கூட சேர வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவர் 2030 டார்கெட் உதயநிதியா விஜயா அப்படின்ட்டு அதுதான் டார்கெட் நோக்கி போற வழியை எடப்பாடி நோக்கி. எடப்பாடி முதலமைச்சர் கட்சி ஆரம்பிக்கலே. ஸோ இவங்க வந்து கூட்டணி இவங்க தான் தோங்குறாங்களோ. விஜய் அந்த கான்செப்ட் இல்லையே. அப்படி போனால் மக்கள் நீதி மையம் மாதிரி பர்சன்டேஜ் ஓட்டலாம் அப்படியே 18% ஆகி குறைஞ்சு போயிடுமே. ஸோ சராசரி தலைவர் தானே சொல்லிட்டு அப்படின்னா அப்படின்னா விஜய் வந்து எதுக்கு 4 நிறுவனத்தை வைக்கிறாரு? பிரசாந்த் கிஷோர், இன்னொரு என் தம்பி ஜூனியர் பையன் ஆதவ் அர்ஜுனா ஒரு பையன், அதுக்கடுத்து வந்து இன்னொரு தம்பி ஆந்திரா ஒரு தம்பி, இத்தனை பேர் எதுக்குங்க? எதுக்கு சொல்லுங்க. இலக்கு வந்து 2020. ஏங்க மக்கள் நல்ல செய்யணும். எத்தனை தேர்தல் உத்தியோகப்பட எத்தனை பேர் எதுக்குங்க? துட்டு யாருங்க கொடுப்பா? சமுதாய சேவை எப்படிங்க செய்ய வருவாரு? நான் கேட்க விஜய் வந்து சமுதாய தியாகியா? விஜய் அப்படி செய்யுதுன்னா சொல்ல போனா ஏன் இத்தனை விவகாரப்பட வச்சுக்கிறீங்க? துட்டு இல்லாம சும்மா வந்து பிரசாந்த் கூவிட்டு போவானா? இல்ல ஆதவர்ஜா தம்பி லாபம் இல்லாம கூவுவானா? நாட்டுக்காக உழைக்கிறாங்க கிடையாது. அது பிசினஸ். பாலிடிக்ஸுங்க ஒரு வியாபாரமும் கூட. அந்த வியாபாரத்தை வியாபாரம் பண்றது. அவர் மக்கள்கிட்ட இருந்து எங்க புரட்சி ஏற்படுத்த முடியும்? நீங்க பேசுறதா நான் ஏத்துக்க மாட்டேன். விஜய் அவர் வந்து நான் எல்லா சராசரி கட்சி தலைவர், அவரும் ஒரு தலைவர், அவ்வளவுதான். ஒரு பார்ட்டி, அவ்வளவுதான். குழப்பமான பார்ட்டி. திராவிடம் தமிழ் தேசியம் சொல்லிட்டு குழப்பமா. நான் இப்படித்தான் ஒரு தெளிவில்லாத ஒரு பார்ட்டி. அப்படி போது வந்து இங்க வந்து இத்தனை தேர்தல் ஒத்துழைப்பு எதுக்கு? இல்ல இப்ப நீங்க
கொடுக்குற அந்த வாக்கு சதவீதத்தை எல்லாம் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா விஜய் அவர்கள் முதல் தேர்தலிலேயே வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியா மாறிடுவார் அதுல எந்த அப்படிங்கிறதுல கண்டிப்பா ஏங்க சினிமா பார்த்து இன்னும் அறிவுல ஒரு கூட்டம் இருக்குங்க. அந்த கூட்ட ஓட்டெல்லாம் எங்கங்க போவோம்? இப்படிதான் எல்லாரும் அறிவழி கிடையாது. 10 வாரம் ஒரு மாதிரியா இருக்கா? அப்ப நடிகருடைய அரசியல இன்னமும் கிரவுண்ட்ல வந்து வரவேற்க அந்த வரவேற்கிறால் தான் விஜய்க்கு இந்த ஓட்டு. இல்லைன்னா எதுக்கு ஓட்டு? அது ஒரு கமலஹாசன் கூட ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு 4-5% ஓட்டு போட்டாங்க. எதுக்கு போட்டாங்க? அந்த வரவேற்பு போட்டாங்க. அதுக்கு அடுத்து 2.5% ஓட்டு வாங்கினாரா? அடுத்த வருஷம் இல்ல. அது மாதிரி விஜய் அவர்களுக்கு இது மாதிரி பெரும் தாக்கமான ஓட்டு வரும். அது அடுத்து பார்லிமெண்ட்லயும் வரணும். இன்னும் இருக்குங்க அரசியல். இப்போதான் கால வச்சிருக்காரு. இன்னும் அரசியல் இருக்கு. வந்து ஆடி பார்க்கறதும் களத்துல தெரியும். அதெல்லாம் வேஷம் கலையும். இப்ப 2026 தேர்தலில் விஜய் அவர்கள் நின்றால் சில கணிசமான தொகுதிகளை பெற முடியுமா? வாய்ப்பே இல்லை. இப்போதைக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. இல்ல அவராவது ஜெயிக்க வாய்ப்பு இருக்கான்னு கரெக்டாக பண்ணா வாய்ப்பு இருக்கு. தேர்தல் அரசியல முறையை பண்ணா வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கஷ்டம். தேர்தல் அரசியல முறையை கையாண்டா விஜய் வெற்றி பெறலாம். மற்றபடி மற்றவங்க வெற்றி பெறது இறைவனுக்கு தான் சாட்சி. வாய்ப்பே ரொம்ப கம்மி. அதாவது பர்சன்டேஜை பிரிப்பாங்க. ஒரு சில சர்வேக்கள்லாம் வந்து சொல்றாங்க, பாம்பே சர்வேவா இருக்கட்டும், குமுதம் ரிப்போர்ட்ல இருக்கட்டும், அதுல வந்து 40 தொகுதி கிடைக்கிறாங்க. பாம்பே சர்வே என்ன கூட 100 கோடி திமுக தாண்ட என்ன கூட 100 கோடி கொடுங்க. வேணா வருங்கால முதலமைச்சர் வாழ்க்கை சொல்றேன். ஏங்க இப்போ ப்ரொபஷனல் வந்து அது பேச முடியாதுங்க. அது வந்து காசு கொடுத்து ப்ரொமோஷன் பண்ண வச்சு. அதாவது இன்னொரு விஷயம் வெளிப்படையா சொல்றேன். திமுகவில் 10 ஆண்டுக்கு முன்னாடி சுனில் வேலை பார்த்தபோது வட மாநிலத்துல சர்வே வரும். பணத்தை கொடுத்துட்டு பேரி கொடு. இது ஒரு பிஸ்னஸ் ஆகிப்போச்சு, மார்க்கெட்டிங் ஆகிப்போச்சு. சர்வே தகவல் பயன்படுத்துறாங்க. அதெல்லாம் அந்த மாதிரி நான் சொல்ல மாட்டேன். பாம்பே கவர்மெண்ட் தமிழ்நாட்டை பற்றி என்னங்க தெரியும்? 230 தொகுதியை வந்து ஜாதியால், மதத்தால், உட்பிரிவால், கட்சியால், மத கட்சிகள், ஜாதி கட்சிகள் பிளவுபட்டு தமிழம் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியும் ஒரு மாதிரியா இருக்குதுங்க. இந்த மக்களை பற்றி இவனை பற்றி என்னங்க தெரியும்? சும்மா வந்து காசு கொடுத்து ஒரு பேடி கொடுத்து மக்கள் வந்து நீங்கள் கேட்குறீங்க, மக்கள் வந்து பரப்புறீங்க. அது ஒரு இமேஜ் உருவாக்குற விஷயம், செய்கிற விஷயம். இந்த பித்தலாட்டத்தை வந்து எங்கிட்ட வந்து நீங்கள் கொஸ்டின் கேட்குறது ரொம்ப வெறுக்கத்தக்க விஷயம். ஏன்னா இவங்கெல்லாம் மக்களை சீட்டிங் பண்ணுறாங்க. அது வந்து நம்ம பண்ண முடியாது. நான் ஏதாவது நடுநிலை தவறு இப்போ நான் கேட்குறேன், எந்த ஒரு விஷயம் எடுத்து தூக்கி போகிறேன், நடுநிலை தவறு ஏதாவது பண்ணியிருக்கேன். இந்த அண்ணாமலை விஷயம் நீங்கள் அப்பப்போ கொஸ்டின் கேட்டு நீங்கள் எடப்பாடி பற்றி கேட்க மாட்டீங்க, வீடியோ ஓடுன்னு சொல்லிட்டு வந்து கேட்பீங்க. கேட்டோடனே நான் சொன்னதான் என்னன்னா, நான் அண்ணாமலை கம்பெனி ஐபிஎஸ் அந்த கம்பெனி, நான் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. எனக்கு என்னங்க சம்மந்தம் இருக்குது? அண்ணாமலை ஏன் சொன்னா ஒரு நாம இந்த அரசியலே இருக்கிறதால பார்க்கறதால இப்போ எடப்பாடி கேட்டால் சொல்லுவேன், ஸ்டாலினை கேட்டால் சொல்லுவேன். இப்போ ஏன் இவங்க சொல்கிறேன்னா, ஸோ அண்ணாமலை நபர் வந்து ஒரு விவசாய குடும்பத்தில் வந்து எந்த பின்புலம் இல்லாமல் ஒரு மனுஷன் வரான். அப்படி வர்றபோது அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி, அவங்களுடைய வளர்ச்சி எப்படி அப்படின்னு ஸ்டடி பண்ணுவாங்களா, பண்ண மாட்டாங்களா? அப்படி பண்ற ஒரு பாஜக ஒரு இயக்கத்தில் இந்த அளவுக்கு ஒரு அபரித வளர்ச்சி கலைதோறும் கொண்டு வந்த ஆளு புசுக்குன்னு காணாம போனா அந்த ஓட்டுல எங்க போகும்? இல்ல யாருக்கு வாக்கு அப்படிங்கிற இடத்துல திமுகவுக்கு 17% கொடுக்குறீங்க, அதுக்கு அதிமுக 17% வந்து இருக்கு. ஒரு 0.% கொஞ்சம் 2 டிஃபரெண்ட் இருக்கு. அதுக்கு அடுத்த லெவல்ல பாஜக 11% ஓட்டு வாங்கியிருக்கிறது விட்டுட்டு நீங்க அதுல 5 போட்டுறீங்க, தாவேகா 12. அதுவும் இப்ப குறைய போகுது. அண்ணாமலை போயிட்டாருன்னா இன்னும் குறைஞ்சிடும், மறுபடியும் நோட்டோட வந்துடும். நீங்க சொல்ற பார்த்தா இது தனிக்கட்சி தொடங்க முடிவுல இருக்கு அப்படின்னு நான் சொல்லல. வரலாம், இல்ல வந்து தேசியத்திலே ஐக்கியமாகலாம், இல்ல அரசியலே விட்டு கூட போகலாம், சன்னியாசியா கூட போகலாம், இல்ல ஆன்மீக பயணம் கூட போகலாம், எதுனாலும் நடக்கலாமே. அரசியல்ல துறவரம் கூட போகலாம், தியாகம் பண்ணிட்டு கூட போகலாம், எதுனாலும் ஆகலாம்ல. நீங்கள் அரசியல் எப்படின்னு சொன்னால் அப்படின்னா அரசியல் வாழ்க்கை திறந்துட்டு போகலாம்ல. முருகன் மாதிரி டெம்மியை கூட போக வரல, ஏன்னா வயசு கிழவன் ஆகிப்பட்டார்ல. இங்கே வந்து துரத்தி விட்டுணும்ல. இங்கே வந்து உதயநிதி விஜய் இப்படியே வந்து ஓட்டிருக்கணுமா? எனக்கு இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா, நிறைய ஆன்டி இன்கம்பன்சியை நீங்கள் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய திட்டங்களை கேட்டு மக்கள்கிட்ட தெளிவாக எடுத்திருக்கீங்க. ஆனால் அவ்வளவு இருந்தும் வந்து மக்கள் வந்து திமுக கூட்டணிக்கு தான் ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? கண்ணா, தேர்தல் அரசியலை வந்து வெற்றி பெற்றுவாங்க. தேர்தல் அரசியல் ஒரு விழா இருக்குது. நீங்கள் ஊரில் எப்படி பண்டிகை, மாரியம்மன் விழா, காளியம்மன் பண்டிகை, பொங்கல், தீபாவளி சொல்கிற மாதிரி தேர்தல் விழா ஒன்று இருக்குது. அந்த தேர்தல் விழாவை திமுக அழகாக கையாள அந்த எலெக்ஷனில் அப்படி ஆகிறபோது அந்த ரிசல்ட் கூட்டி கழிச்சு கணக்கு வருங்கண்ணா. ஆன்டி இன்கம்பன்சி இருந்தாலும் கூட அதெல்லாம் சரிப்படுத்துறா. ஏங்க ஏடிஎம்கே ஆன்டி இன்கம்சியா? ஏடிஎம்கே மட்டும் அப்படியே மக்களுக்கான கட்சியா? ஏடிஎம்கே கரப்ட் கட்சிங்க. சரி, பாஜக வந்து ஊழல் கட்சி திமுக சொல்றீங்களா? ஏன் ஏடிஎம்கே வந்து ஊழல் கட்சியோட கூட்டணி வைக்கிறீங்க? ஏடிஎம்கே செய்த ஊழலா? அப்படி தங்கமணி வந்து 4000 கோடி ரூபாய் மின்சாரத்துறை ஊழல் செய்யப்பட்டிருக்காருன்னு சொல்லி அறிவாலயத்தை வந்து முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்ற வழக்கு. அது என்ன ஆச்சு? நிலக்கரி இந்தோனேஷியால செகண்ட் குவாலிட்டி வாங்குறீங்களே, அதே தானே நீங்களும் வாங்குறீங்க. அதுல ஊழல் என்னாச்சு? டாஸ்மார்க்ல அதே தானே திமுக 2010 வந்து பாத்தீங்கன்னா 7 மதுபான ஆலைக்கு அரசு ஆணை கொடுக்குறீங்களா? அதுக்கு மட்டும் இல்லாம வந்து அப்ப என்ன கலைஞர் நோத்து போறாரு, மாநிலத்திற்கு தான் மதுபானை நடத்த வேண்டும், வேற நடத்தக்கூடாது, மாற்று மனசு வந்து மது ஆலை தொடங்கப்படாதுன்னு சொல்லி அந்த ஜிஓ போட்டது திராவிட மாடல் அரசு தானே. அப்படி போட்டப்ப அன்னைக்கு 7 நிறுவனம் கொடுத்தா ஓபன் பண்ணாங்களே, அந்த 7 நிறுவனத்துடைய மதுபான பாட்டில நீங்க தானே வித்தீங்க. அதுல வந்த கம்சன் எங்க சார்? நீங்க மது பிரச்சனை இவ்வளவு திமுக கொள்ளடிச்சுனா இதுக்கு முன்னாடி தங்கமணி எவ்வளவு சார் கொள்ளடிச்சாரு? அதுக்கு மத்திய பாஜக இடி எங்க சார் போச்சு? உனக்கு நான் ஒரு நியாயம், அடுத்தவங்களும் ஒரு நியாயமா? அதில் இது வந்து பாஜக உத்தம கட்சியா?
அப்படின்னா ஃப்ராடுக்கு துணை போடல. அப்படின்னா அத்தனை பேரும் விஜயபாஸ்கர் குட்கா இவ்வளவு பெரிய கேன்சர் உருவாக்கும். அதுல வந்து கம்சன் மட்டுமே சேர்த்துக்கிட்ட 100 கோடி வாங்கினாலும் அதுல அதுக்கு ஸ்டாலின் கிடைக்காமல குட்கா போல் விஜயபாஸ்கர் 1 வருஷம் சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் போது அந்த மாதிரி கொள்ளையடிக்கப்பட்ட விஜயபாஸ்கர் சிபில இருந்து இன்னைக்கு என்னாச்சு? சோ ரெண்டுமே சேம் பார்ட்டிஸ், ஏடிஎம்கேயும் டிஎம்கேயும் ஒரு தாய் பிள்ளைகள். அண்ணா அன்பின் உருவம் அண்ணா 2 பேரும் பாடுறாங்க. அப்பவும் தெரிஞ்சு உன்னை ஏமாதுன்னா அந்த மக்கள் தான் முட்டாள். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களை உங்களோட பதிவு. நன்றி சார். மிக்க நன்றி.